யூனிவர்சிட்டியில கொடுத்த சர்டிபிகேட்டே இல்ல. என்னப்பா சொல்ற? இப்போ என்ன பண்றது? என்ன பண்றதா? உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க டாடி. ஹோட்டல்ல எச்சையில எடுக்கிறப்பவே எப்படிங்க இவனுக்கு எல்லாம் லவ் வருது? வந்து 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஒருத்தன் வீடு தேடி பரிசம் போடவே வந்துட்டான். சுந்தரி அம்மாவோட 2 சம்மந்தி குடிமையும் என் கைக்குள்ளதான் இருக்கும். உன் புருஷன் காலேஜ்ல படிச்சு வாங்கின பட்டுன்னு சொல்லி வேலைக்கு சேர்ந்தப்போ கொடுத்தாரே சர்டிபிகேட், அதெல்லாம் போலியா? என்னய்யா போன்ல சொன்ன படமெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? அம்மா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா. இப்ப நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். என்ன நடராஜ், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சித்தப்பா. கல்ல தின்னா கூட செரிக்கிற வயசு, நல்லா சாப்பிடணும். என்ன சரி. என்ன வசந்தா, ஒழுங்கா கவனிச்சுக்கிறது இல்லையா? இதெல்லாம் நீங்க சொல்லணுமாங்க? எனக்கு 3 பிள்ளைங்களும் ஒண்ணுதான். சம்பாதிக்கிறது எதுக்கு? நல்லா சாப்பிடுறதுக்கு தான். அது வேணும் இது வேணும்னு கேட்டா மனம் குசாம செஞ்சு கொடு. செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் ரெடி. ஆனா என்ன வேணும்னு இவன் வாய் திறந்து கேட்டா தானே. உங்க அண்ணி இவனுக்கு இட்லி தோசையை தவிர வேற எதையுமே கண்ணுல காட்டியிருக்க மாட்டாங்க போல இருக்கு. பால் பணியாரம் செஞ்சு கொடுக்கறேன், இதுதான் பால் பணியாரமான்னு கேக்குறான். இதையெல்லாம் கேக்குறப்போ என்ன ஏன் உயிரை வச்சிட்டு இருக்கேன்னு தோணுது. பாவி, பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது கெட்டது செய்யாம அப்படி என்ன அவ அப்பா வீட்டுக்கா சொத்து சேர்க்கிறா? ஒவ்வொன்னையும் கேக்குறப்போ என் வயிறு எரியுது. மா, நீ ஏமா புலம்புற? இனிமே அவன் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்க சொல்றமா? ஐயா தோர, அந்த சூர்யா குட்டியும் எப்படியாவது கூட்டிட்டு வந்துறப்பா. இல்லைன்னா அந்த பிள்ளையும் சோத்துக்கு எங்க விட்டே சாகடிச்சிருவா. என் மகனுக்கு பிள்ளைகளா பிறந்ததை தவிர வேற என்ன பாவம் பண்ணாங்க? மா, நீ கவலைப்படாதம்மா. உண்மையான அக்கறையும் பாசமும் எங்க இருக்கோ அதை தேடி அதுங்க தானா வரும். இப்ப மதிய நடராஜ் நம்மள புரிஞ்சுக்கலையா? அது சின்ன குழந்தை, கொஞ்சம் லேட் ஆகும். அப்படியும் வரலன்னு போய் நடராஜ் போய் கூட்டு வந்துருவாமா. ஏதோ நல்லது நடந்தா சரி. அப்பா இந்தாங்க. என்னம்மா? கால் ஃபார் லெட்டர்ப்பா. எதுக்கு? ஐபிசில இன்டர்ன்ஷிப் கூப்பிட்டுருக்காங்க. எங்க இருந்துமா? சென்னை இல்லனா பெங்களூர்ல. பெங்களூரா? அங்கெல்லாம் உன்னை தனியா அனுப்ப முடியாது. ஆமா, உன்னை உன் மாமியார எல்லாரையும் கூட்டிட்டு போய் பெங்களூரை சுத்தியா காட்ட போறாங்க. ஏண்டி பொம்பளை புள்ள எப்படி போய் தனியா தங்குவ? அப்படியே போனாலும் யாரடி சமைச்சு போடுவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி. மா, ஐபிசில ட்ரைனிங்னா சும்மா இல்ல, சம்பளம், சாப்பாடு, தங்குறதுக்கு இடம் எல்லாம் அவங்களே தருவாங்க. ட்ரைனிங் முடிஞ்சதும் அங்கேயே வேலையில சேர்ந்துடலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ படிச்சு முடிச்சது போதும். சீக்கிரமே ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுத்தா போதும். மா, சென்னை இல்லனா பெங்களூர்னு தானே சொன்னேன். பெங்களூரே போறேன்னு சொன்னேனா? அப்பா என்னப்பா இது? வசந்தா, அவ போகட்டுமே. இத்தனை வருஷம் படிப்பு எதுக்கு வீணா போனோம்? அதுவும் இல்லாம நித்யா தைரியமான பொண்ணு, எங்க வேணாலும் அவளை அனுப்பலாம். தாராளமா போயிட்டு வரட்டும். நீ போயிட்டு வாமா. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. இது பாருங்க, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. ஐயோ, அப்படிலாம் இல்ல சித்தி. இப்பெல்லாம் காலம் மாறி போயிடுச்சு. பொண்ணுங்களுக்கான சுதந்திரத்தை கொடுத்துதான் ஆகணும். எப்படிப்பா? உங்க அம்மா மதிக்கு தந்தாங்களே, அப்படியா? நமக்கு நடக்கிற நல்லது கெட்டதுல தான் பாடம் கத்துக்க முடியும். இதுக்கு தனியாவா போய் படிக்க முடியும்? உங்க அம்மா மதிய அவ நோக்கத்துக்கு விட்டாங்க. என்ன ஆச்சு? ஒருத்தனை லவ் பண்ணி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி எல்லாரையும் அல்லாட விட்டால. அப்படிலாம் என்னால இருக்க முடியாதுப்பா. ஆனாலும் உங்க அம்மாவுக்கு நெஞ்சனும் ரொம்ப ஜாஸ்தி. எல்லாத்தையும் மறந்துட்டு கம்பீரமா ஊரை கூப்பிட்டு ரிசப்ஷனே வச்சுட்டாங்களே. நானா இருந்தா செத்தே போயிருப்பேன். நானும் தான் பிள்ளைய பெத்தேன் வளர்த்தேன் பேருக்கு சொல்லிட்டு தெரியறதுல என்னப்பா அர்த்தம் இருக்கு? ஏய் விட்ரி, அவங்களுக்கு பிள்ளையா பிறந்தது இவன் குத்தமா என்ன? ஏய் நீ போப்பா, நீ போய் படி. இனிமே எல்லாம் சரியாயிடும். அம்மாவால நம்மள சரியா வளர்க்க முடியலையே, அக்காவால அவமானப்பட்டுட்டோமே, தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகுமோ, இப்படி கண்டதையும் நினைச்சுக்கிட்டு படிச்சா அப்புறம் எப்படி மண்டையில ஏறும்? அதெல்லாம் எதையும் நினைக்காத. இவ ஒருத்தி எதை எப்ப சொல்றதுனே தெரியாது. நீ போய் படிப்பா. ஏய் என்னடி பேசுற? ஏற்கனவே நடராஜ் கூட சஞ்சயை கம்பேர் பண்ணி பேசினேன். இப்ப என்னடானா மதி கூட நித்யாவை கம்பேர் பண்ற?
இன்னொரு தடவை அந்த தருதலங்களோட என் பிள்ளைங்களை கம்பேர் பண்ண அவ்வளோதான் சொல்லிட்டேன். போய் அந்த கலெக்ஷன் பணத்தை உள்ள வை. வாடா சஞ்சய், கடையில இருந்தா வர ஆமா. கலெக்ஷனுங்கடா. ஏமா அப்படி ஊரை கூட்டி ஏலம் போடுற? கலெக்ஷன் எல்லாம் பத்திரமா தான் இருக்கு. அப்படியா? எனக்கு தெரியும்டா நீ கரெக்டா இருப்பேன்னு. இந்தா இதையும் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு நீ கை கால் கழுவிட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ம்? மதி மா, எங்க வீட்டு திறந்து போட்டு எல்லாரும் எங்க போயிட்டாங்க? வர வர இந்த வீட்டுல யாருக்கும் பொறுப்பே இல்ல. வாடா, பொறுப்புக்கு பிறந்த புண்ணியவானே. மதி, குடுக்குடுன்னு ஓடி போய் சூடா ஒரு கப் காஃபி கொண்டு வாயேன். என்னமோ தெரியல, உடம்பெல்லாம் பயங்கர டயர்டா இருக்கு. இந்த மக்கு பசங்களுக்கு பாடம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம தலை வெடிச்சிடும் போல இருக்கு. ஏய், இன்னைக்குன்னு பார்த்து இவன் ஏன்டி இவ்வளோ ஓவரா பேசுறான்? விதி வலியது. பல்ல காட்டாதரி. மா, இந்த மாச சம்பளத்துல புதுசா ஒரு பைக் வாங்கணுமா? என்னெல்லாம் வாங்க போறேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். 250 சிசில ஒரு பைக் விட்டுருக்கான். மதி, பைக் வாங்க போறது முக்கியமா உனக்காக தான். உன்னை அப்படியே பைக் பின்னாடி உட்கார வச்சு கடல்ல கொண்டு போய் தள்ளிடுங்க. என்னாச்சு மதி? என் வாழ்க்கையே நாசமா போச்சு. உங்களை முழுசா நம்பிதான் நான் உங்க கூட வந்தேன். இப்போ உங்க மேல இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. யாருக்கும் பணம் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னீங்க, நம்பி என் நகை எல்லாத்தையும் கொடுத்தேன். நீங்க உண்மையாதான் சொன்னீங்களான்னு இப்போ எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்போ நான் கேக்குறதுக்கு மறைக்காம பதில் சொல்லுங்க. உன் மேல சத்தியமா ஃப்ரெண்டுக்கு தான் வாங்கி கொடுத்தேன் மதி. நான் அதை கேட்கல. வேற? நீங்க உங்க படிப்பை முடிச்சீங்களா இல்லையா? என்னது இது லூசுத்தனமா இருக்கு? படிக்காதவன எந்த மடையனா அந்த வேலைக்கு சேர்த்துப்பானா? அந்த மடையன்டா நீங்க படிப்பை முடிக்கலன்னு சொல்லி வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டான். அப்படின்னு உனக்கு யார் வந்து சொன்னது? உங்களுக்கு வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ண டாக்டர் கிட்ட தான் உங்க கரஸ்பாண்டன்ட் சொல்லியிருக்காரு. நீங்க டூப்ளிகேட் சர்டிபிகேட் கொடுத்து எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க. அது வேண்டாதவங்க ஏதாவது சொன்னா அப்படியே நம்பிடுறதா? எங்க அம்மாவே இங்க நேர்ல வந்து சொன்னாங்க. என்ன வேண்டாதவன பாக்குற லிஸ்ட்ல முத ஆளே உங்க அம்மா தானே? நீங்க தப்பு பண்ணிட்டு அவங்க மேல ஏன் கோவப்படுறீங்க? நீங்க எதையும் மறைக்க முடியாது. டாக்டர் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டோம். ஏய், நான் படிச்சது என்கிட்ட தானே விசாரிக்கணும். சரி, உங்ககிட்டயே கேக்குறேன், சொல்லுங்க. என்ன போய் சொல்லலாம்னு யோசிக்கிறீங்களா? இங்க பாரு மதி, அவசரப்பட்டு வார்த்தையை விடாத, பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். இப்பவே நான் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். சரி, நாளைக்கு அந்த டாக்டர் வந்து சோமு படிச்சவன் சொன்னா சொல்லுங்க, அது போதும் எனக்கு. அப்ப நீ என்ன நம்பல? அப்படிதான் வச்சுக்கோங்க. வேண்டாம் மதி, பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படுவ. டாக்டர் சொன்னது உண்மையா இருந்ததா நான் வருத்தப்படுவேன். சர்டிபிகேட் பக்கவா இருக்குமே, எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஏய், என்னடா அப்படி உண்மையிலே படிக்கலையா? மா, அதெல்லாம் ஒரு குழப்பமா? அடி செருப்பால. அப்ப பீஸ் கட்டணும்னு என்கிட்ட வாங்கிட்டு போன படத்தை எல்லாம் என்னடா பண்ண? அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்மா. அப்படி இன்வெஸ்ட் பண்ணி தானே மதிய பிடிச்சேன். எங்க புடிச்ச? கடைசியில கதிர் ஸ்டோர் என் கையை விட்டு போயிரும் போல இருக்கே. அம்மா, அப்ப சஞ்சய் அரைஞ்சதான். உங்க அண்ணனை நம்பி இனிமே பிரயோஜனமே இல்லடி. நீயாவது அந்த சஞ்சய் வளைச்சு போடுவேன்னு பார்த்தா உனக்கும் சாமர்த்தியம் பத்தல. மா, சும்மா புலம்பாதம்மா. போய் சட்டை அயன் பண்ணிருக்கான்னு பாரு, நாளைக்கு காலேஜ் போட்டு போ. டேய், ஒன்னு விட்டேன்னு வச்சுக்கோ, செவுல அருந்துரும். என்ன மதி மாதிரி கேனச்சிருக்கின்னு நினைச்சியா? ஐயே, உன் புள்ள மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாமா? இருக்குடா, ஆனா ரொம்ப இழுக்காதம்மா. நாளைக்கு அந்த கரஸ் கதறுன்னு கதறுவான் பாரு. எப்படா? நாளைக்கு பாருமா. தள்ளு. எங்க போவோம் அண்ணன்? வாங்க அங்கிள். என்ன இவ்வளவு கோவமா? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எங்க இருக்கான் அந்த கொலகார பையன்? எங்க அவன் இங்க இல்ல இருக்கான்? அங்கிள். எங்க ஒளிஞ்சிருக்கான்? எங்க போயிருக்கான்? எங்க ஒளிஞ்சிருக்கான்? நான் அவனை பார்க்கணும். வாங்க எப்போ வந்தீங்க? ஏமா,
என் பையன் உங்க குடும்பத்துக்கு என்னமா துரோகம் பண்ணா? என்னாச்சு? ஷியாமுக்கும் உங்க பையனுக்கும் காலேஜ்ல ஏதோ பிரச்சனையா, அதுக்காக பைக்ல இருக்கிற பிரேக் வேற கட் பண்ணி விட்டுருக்காமா உங்க பையன். அது தெரியாம என் பையன் பைக் எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி கையும் காலும் உடைஞ்சு இப்ப ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா இருக்காமா. உங்க புள்ள வீட்டை விட்டு ஓடிட்டான்னு என் பையன் எவ்வளவு ஃபீல் பண்ணான் தெரியுமா? ஃபைனல் செமஸ்டர்மா, இன்னும் நடராஜ் வரலன்னு சொல்லி அவன் அம்மா கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்தான். இப்ப அவனை எக்ஸாம் எழுத விடாம பண்ணிட்டான் உங்க பையன். இல்லங்க, நடராஜ் அப்படியெல்லாம் பண்ணி இருக்க மாட்டான். அப்ப ஷியாம் வேணும்னு இப்ப விழுந்துட்டான்னு சொல்றீங்களா? இல்லங்க, ஷியாம்க்கு எந்த கெட்டதும் கண்டிப்பா அவன். டவுட்டே இல்லங்க, காலேஜ் முழுக்க சொல்றாங்க ஷியாம கொல்லாம விட மாட்டேன்னு உங்க பையன் சொல்லிட்டே இருந்திருக்கான். சொன்ன மாதிரியே செஞ்சிட்டாங்க. உங்க பையனோட பேச்சு, பார்வை, நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. உங்க பையனை பார்த்தால எப்பவுமே எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி தருதலைங்களோட சேராதன்னு அவனை நான் பலமுறை கண்டிச்சிருக்கேன். அதனாலயே எனக்கு என் பையனுக்கும் நிறைய தடவை சண்டை வந்திருக்கு. அவன் பைக்கை இவங்கிட்ட கொடுத்துட்டு எத்தனை தடவை என்கிட்ட திட்டு வாங்கியிருக்கான் தெரியுமா? நான் வாங்கி கொடுத்த பைக்கை என் பையனோட உங்க பையன் தான் அதிகமா யூஸ் பண்ணிருக்கான். அதுக்கு நல்ல நன்றி காமிச்சிட்டாமா. ஒரு நாள்ல ஷியாம் அதிகமா சொல்ற வார்த்தையே உங்க பிள்ளையோட பேர் தாமா. இப்படி பண்ண அவனுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? உண்மையை சொல்லுங்க, உங்க பையன் இப்ப எங்க இருக்கான்? இல்லங்க, அவன் இங்க வரல. இதத்தான் சொல்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவனை காப்பாத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க, போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. இத பாருங்க, ஷியாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனப்பவே கூட படிச்ச பசங்க எல்லாம் போலீஸ்ல எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நான் சும்மா விட்டாலும் போலீஸ் உங்களை விடாது. ஓடி ஒளியாம மரியாதையா வர சொல்லுங்க, இல்ல உங்க 2 பேரையும் போலீஸ் விசாரிக்கிற விதமா விசாரிக்கும். என்ன குட்டி இப்படி சொல்லிட்டு போறாரு? நடராஜ் இப்படி எல்லாம் பண்ணிருப்பான்? அவ அப்படி பண்ணிருக்க மாட்டானா? வந்தவர்கிட்ட நம்மளால உறுதியா சொல்ல முடியலையேம்மா. சேச்சே, ஷியாம்க்கு எதிரா நடராஜ் மனசால கூட தப்பா நினைக்க மாட்டான். அம்மா, அவன் உன்னையவே வேண்டான்னு சொல்லிட்டு போனவம்மா. அப்போ அவன் பண்ணிருப்பான்றியா? பண்ணிருப்பான்னு நம்பவும் முடியல, பண்ண மாட்டான்னு சொல்லவும் முடியல. குட்டி, நீ வா குட்டி, நாம அவனை போய் பார்த்து என்னன்னு கேட்போம். அவன் தான் பண்ணான்னு தெரிஞ்சா அவனை அங்கேயே வெட்டி போட்டா கூட தப்பில்ல. அம்மா, நாம எதுக்கு வாங்க போய்கிட்ட? நான் வேணும்னா அவனை ஃபோன் பண்ணி இங்க வர சொல்றேம்மா. இல்ல குட்டி, அவன் வரமாட்டான். இல்ல போன்லயே பொய்ய ஏதாவது சொல்லுவான். நேருக்கு நேரா வச்சு கேக்குறப்பதான் உண்மை தெரியும். நீ முதல்ல வா போலாம். நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன், வெளியில நிக்கிறேன். நீ போய் அவனை கூட்டு வா. யோசிக்காத, வா போலாம். வா. என்னங்க காஃபி? என்னப்பா குளிச்சுட்டு தலையை துவட்டாம இருந்தா சளி பிடிக்கும்ல, முதல்ல தலையை துவட்டு. மேஷராசி நேயர்களுக்கு ஏங்க உங்க ராசிங்க? குடும்பத்தின் மீது அக்கறை கொண்ட மேஷராசி நேயர்களே, உங்கள் புத்திரர்களால் கண்ணீரும் கவலையும் தீரும் நாள் இது. எப்பொழுதும் உங்கள் மீது பாசமும் பக்தியும் கொண்ட உங்கள் புதல்வர்கள் இன்று முதல் உங்கள் நலனில் அதீத அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். உங்கள் பிள்ளைகளால் வீட்டில் குதூகலம் அதிகரிக்கும். தேவையில்லாத உங்கள் கோபத்தை குறைத்துக் கொள்வதே உங்களுக்கு நன்மையை தரும். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் பச்சை, வெள்ளை. எதுக்கு இப்ப கெக்கே பெக்கேன்னு சிரிக்கிறீங்க? அப்பாக்கள் சில பேரு செய்கின்ற தப்பைத்தான் அடியேனும் முன்னாளில் செய்தேனப்பா. சஸ்பென்ஸ்.
எதுக்கு இப்போ மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து வெறுப்பேத்துறீங்களா? என்னமா இது அநியாயமா இருக்கு? அவரா டிவில ஜோசியம் பார்த்தாரு, அவரா சேனலை மாத்தினாரு. சினிமால வர அப்பாவும் மகனும் கூட சந்தோஷமா இருக்க கூடாதுன்னா அது எப்படி? அவரை விடுறா. சரிம்மா, இனிமே அவர் இருக்கும்போது நான் வீட்டுல இருக்க மாட்டேன். அவரை கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி வைங்க. ஏய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் மறுபடியும் இப்படி பேசுற? வீட்டை விட்டு போயிடுவேன்னு பாக்குறியா? அதுக்கெல்லாம் இப்ப சான்ஸே கிடையாது. நாளையில இருந்து நான் வேலையில ஜாயின் பண்றேன். ஏண்டா இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, காலைல போனா நைட்டு தான் வருவேன். இனிமே உன் புருஷனுக்கு என்னால எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு சொல்லி வை. டேய், உனக்கு மட்டும் வேலை கிடைச்ச விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாருடா. ஏமா, இருந்தாலும் உனக்கு பயங்கர காமெடி சென்ஸ்மா. போய் உன் புருஷனுக்கு டிஃபன் எடுத்து வை. ஏண்டி, இப்பதான் டிவில சொன்னா பிள்ளைங்களால இன்னைக்கு சந்தோஷம் வரும் நாள்னு. அப்படியே நடந்துருச்சு பாரு. அம்மா போமா, சும்மா சாவடிக்காதம்மா.